திருவிளையாடல் புராணம் ஆராய்ச்சி மையம் நடத்தக்கூடிய இந்த திருவிளையாடல் புராணம் தொடர் வகுப்பில் முதல் வகுப்பானது இனிதே தொடங்குகின்றது. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் ஒல்லா மாத்துயரம் நீங்கும் மறுவும் உனது அடிக்கே ஆவாய் சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தன்னை எந்நாளும் நினைக்க வரவெனக்கு நீத்தா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாளவாயில் உறையும் எம்மாதியே. எல்லாம் வல்ல அங்கேயர்க்கண்ணி உடனுறை ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருங்கடவுளினுடைய திருவருளினாலும் குருவருளினாலும் நம்முடைய மதுரையின் தல புராணமாக விளங்கக்கூடிய பரஞ்சோதி மாமுனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தை சிந்திக்க நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்நூலுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக இந்த நூல் பாடப்பட்ட தலமாக விளங்கக்கூடிய இந்த பாண்டி நாடு இதனுடைய சிறப்புகளை எல்லாம் அறிந்து கொண்டு இந்த நூலுக்குள்ளே சென்றோமேயானால் அது நமக்கு மிகவும் ஒரு சிறப்பாக அமையும். அந்த வகையிலே பாண்டி நாட்டினுடைய பெருமைகளை பார்த்தோமேயானால் நம்முடைய நால்வர்களில் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள் பாடிய பாடல்களில் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாடல் தேவார பாடலானப்பட்டது கிடைக்கவில்லை. ஆக மற்ற மூவர்கள் நம்முடைய பாண்டி நாட்டை நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாக்கிலே இருந்து பாண்டி நாடே பழம்பதி ஆகும், தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று இந்த பாண்டி பதியை சிறப்பித்துள்ளார். ஞானசம்பந்த பிள்ளையாராகப்பட்டவர் தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாடென்றும் நீலமாமிடற்று ஆளவாயினார் வாழதாயினார் ஞாலம் ஆழ்வரே என்றும், அப்போர் சுவாமிகள் சேயானை தென்கூர் திருவாளவாய் சிவனடியை சிந்திக்கப்பட்டே நான் என்றும், ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று இவர்களால் பாடல்பெற்ற சிறப்புடைய தொன்மை மிக்க தலமாக விளங்கக்கூடியது நம்முடைய பாண்டி நாடு. இந்த பாண்டி நாடு என்றால் என்னன்னா, பண்டு பழமை வாய்ந்த திருத்தலம், தொன்மை வாய்ந்த நாடாக இந்த நாடு விளங்குகின்றது. இந்த உலகமானது பிரம்மதேவரால் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு இங்குதான் முதலில் சுயம்பு மூர்த்தியாக இறைவன் தோன்றினான். அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய அடியார்களுடைய பாடல்களின் வாயிலாக நாம் அறியலாம். அப்பர் சுவாமிகள் மதுரை எம்பதிகளே வந்து இந்த ஞானமே உருவாக விளங்கக்கூடிய இந்த மூல லிங்கத்தை ரசிக்கும் பொழுது முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்ற வரியையே முதல் வரியாக வைத்து தன்னுடைய தேவார பதிகத்தை இத்தலத்தில் தொடங்குவார். ஞானசம்பந்தர் எட்டிசைக்கு மூர்த்தியாகி நின்றதென்ன நன்மையே, ஆதியந்தம் ஆயினாய் ஆளவாயில் அண்ணலே என்று பாடியுள்ளார். 16ஆம் நூற்றாண்டிலே தருமை ஆதின குரு முதல்வராக விளங்கக்கூடிய அந்த குரு ஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்ட தருமை ஆதீனத்தை நிறுவிய அந்த பெருமான் நம்முடைய சொக்கலிங்க பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். அவர் நம்முடைய பெருமான் மீது வெண்பா பாடியுள்ளார். சொக்கநாத வெண்பா என்று பெயரிலே அழைக்கக்கூடிய அந்த நூலிலே ஆழம் தரித்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாம் எங்கும் முளைத்த லிங்கம் பாலொலியா மத்தனே கூடல் மதுராபுரி உமையால் அத்தனே என்ற அளவிலே இந்த பெருமானுடைய அந்த சுயம்பு தன்மையை எல்லாவற்றிற்கும் முன்பாக இப்பெருமான் இத்தலத்திலே அந்த முளைத்த பெருமையை அவர் இங்கே கூறுவார். இந்த திருத்தலத்திலேதான் மாபெரும் 2 கருவறைகள் உள்ள திருத்தலமாக இந்த திருத்தலமாகப்பட்டது மாபெரும் 2 கருவறைகளை கொண்டு விளங்குகின்றது. ஒன்று அங்கையர்க்கண்ணி எம்பிராட்டி மீனாட்சி அன்னையினுடைய அந்த கருவறை, இரண்டாவதாக இங்கே இருக்கக்கூடிய அந்த சுயம்பு மூர்த்தியான சொக்கலிங்க பெருமானுடைய கருவறை என்று மிகப்பெரிய 2 கருவறைகள் இந்த இடத்திலே விளங்குகின்றது. ஆதிபராசக்தி குழந்தையாக அவதரித்த திருத்தலம் நம் மதுரை. காஞ்சன மாலையின் புதல்வியாக அன்னை திருத்தலத்தில் அவதாரம் செய்தாள். ஆக அவளை மணக்க இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த சுந்தரேஸ்வரர், இந்த சோமசுந்தர கடவுள் அவளை மணக்கும் பொருட்டு கல்யாண சுந்தரேஸ்வரராக எழுந்தருளிய திருத்தலமாகவும் நம்முடைய மதுரை என்பது விளங்குகின்றது. அவர் எழுந்தருளி தன்னைத்தானே அன்னையை திருமணம் செய்து கொண்டு பாண்டியனாக ஆட்சி செய்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடனே இறைவன் பாண்டியர்களுக்கு உரிய அந்த சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே இறைவன் பூஜித்த தலமாக விளங்கக்கூடியது நம்முடைய மதுரை. இறைவன் தன்னைத்தானே பூஜித்த தலமாக நம்முடைய மதுரையிலே இன்மையில் நன்மை தருவார்
என்ற திருக்கோயில் விளங்குகின்றது. இந்த இன்மையில் நன்மை தருவார் என்ற கோயிலில்தான் இறைவன் முதலில் தன்னைத்தானே பூஜை செய்தார் என்று நமக்கு வரலாறு உண்டு. ஆக அந்த வகையிலே சுவாமி இங்கே வந்தார், கல்யாண சுந்தரேஸ்வரராக எழுந்தருளினார், அன்னை இங்கே ஆட்சி செய்கின்றார். இவர்கள் மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு முருகப்பெருமானும் திரு அவதாரம் செய்கின்றார். முருகப்பெருமான் உக்கரகுமார பாண்டியனாக திரு அவதாரம் செய்து மதுரை எம்பதியிலே ஆட்சி செய்கின்றார். ஆக சிவபெருமான், ஆதிபராசக்தி, முருகப்பெருமான் ஆகிய மூவரும் ஆட்சி செய்த திருத்தலமாக விளங்குவது நம்முடைய மதுரை என்பதி. அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய பதியும் நம்முடைய பாண்டி நாடு தான். முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய இடமும் மதுரை, நிறைவு படைவீடாக இறுதி படைவீடாக இருக்கக்கூடிய பழமுதிர் சோலையும் நம்முடைய பாண்டி நாட்டில் தான் இருக்கு. ஆக ஏராளமான சிறப்புகள் இருந்தாலும் நடராஜ பெருமான் எம்பெருமான் மூர்த்தியும் பெரிதாக கீர்த்தியும் பெரிதாக திருமண கோலத்தோடு அபய வரத மான்மழு சூலத்தோடு 10 கரங்களோடு காலை மாறி ஆடிய சந்தியா தாண்டவத்தை நிகழ்த்தக்கூடிய தலம் இந்த தலம். இந்த தலத்துல மட்டும்தான் பெருமான் தன்னுடைய பாண்டிய மன்னனுக்காக, பக்தனுக்காக, அவனுடைய அன்பிற்காக சுவாமி கால் மாடி இந்த திருத்தலத்திலே ஆடுவார் என்று நமக்கு வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலத்திலே, கால்மாறி ஆடிய படலத்திலும் இதனுடைய வரலாறை நமக்கு பரஞ்சோதியார் பேசுவார். அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் குதிரையிலே வந்த தலமாக நம்முடைய மதுரை எம்பதி திகழ்கின்றது. ஏன்னா சிவபெருமான் என்று எடுத்துக்கிட்டாலே அவருடைய வாகனம் என்ன என்று பார்த்தால் விடை, தோடுடைய செவ்வியன் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என ஞானசம்பந்தர் பாடுவார். தோடுடைய செவியன் விடை ஏறியோர், விடையையே வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் மதுரை எம்பதியில குதிரையில வராரு. எப்படின்னா நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்கும் பெருந்துரையாய் அரிய பொருளை அவிநாசி அப்பா என்று நம்முடைய மாணிக்கவாசகர் பாடுவார். ஆக சிவபெருமான் விடையிலே வரக்கூடிய அந்த பெருமானை குதிரையிலே வர வைத்த பெருமை நம்மளுடைய மதுரைக்காரர்களுக்கும் பாண்டி நாட்டிற்கும் தான் சாரும். இரண்டாவதாக அடுத்த செய்தியை பார்த்தோமையானால் சைவ சித்தாந்தத்தை விளக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலாக நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் விளங்கியுள்ளது. ஏன்னா இந்த திருக்கோயிலுக்கு எத்தனை வாசல் யாராவது சொல்லுங்க? இந்த திருக்கோயிலுக்கு எத்தனை வாசல்? மதுரை மீனாட்சி அஞ்சு வாசல். 5 வாசல், 4 கோபுரம், பெரிய கோபுரம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், சடாவர்மன் சுந்தரபாண்டியன், செவந்தி செட்டியார், வைநாகரம்புதூர் நாகப்ப செட்டியார், 4 கோபுரம், மிக மிக பெரிய கோபுரம். இந்த கிழக்கு பகுதியில பார்த்தோமேயானால் ஒரு சின்ன கோபுரம், ஒரு சின்ன வாசல் இருக்கும். அஷ்டசக்தி மண்டபம், அன்னையினுடைய அந்த அஷ்டசக்திகளை பாவிக்கப்பட்டு கட்டியக்கூடிய மண்டபம் அஷ்டசக்தி மண்டபம். அம்மன் சன்னதி தெரு என்று அதற்கு பெயர். ஆக அந்த சின்ன மண்டபத்திற்கு நேராகத்தான் அம்பாளுடைய கர்ப்பகிரகம் ஆகப்பட்டது அங்கே விளங்குகின்றது. ஆக நீ இறைவனை சென்றடைய வேண்டும் என்றால் அம்பாளினுடைய அருளை பெற்றுத்தான் சென்று சேர முடியும் என்ற சைவ சித்தாந்தத்தை காட்டக்கூடியதாக விளங்குவது நம்முடைய ஆலவாய் திருத்தலம். அது மட்டுமல்ல, ஒரு தாமரை பூவினுடைய அமைப்பை, அந்த தாமரையின் முட்டாக நடுநாயகமாக இங்கே எல்லாம் வல்ல அந்த சோமசுந்தரர் எழுந்தருள் இருக்கின்றார். அவரை சுற்றி மாபெரும் 3 பிரகாரங்கள், ஆடி வீதி, சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதி, வெளி வீதி, மராட்டு வீதி என இப்படி ஒரு தாமரை பூவினுடைய அமைப்பை போன்று இந்த திருத்தலம் விளங்குகிறது. இதனை விட சிறப்பு என்னவென்றால் நம்முடைய சங்க இலக்கிய நூலான 2000 3000 ஆண்டுகளுக்கு பழமையான எட்டுத்தொகை பத்துப்பாட்டு என்று அழைக்கக்கூடிய அந்த நூல்களிலே நம்முடைய மதுரை என்பதையே அனைத்து நூல்களுமே பாடியுள்ளது. அதில் குறிப்பாக நம்முடைய பரிபாடலை பார்த்தோமேயானால் மதுரையினுடைய பெருமைகளை பறைசாற்றும் விதமாக பல பல பாடல்களில் மதுரையையும் வைகை நதியையும் இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய சிறப்புகளையும் கூறுகின்றது. ஒரு பாடலை மட்டும் நாம் பார்ப்போம். உலகம் ஓர் நிறையாய் தானோர் நிறையாய் புலவர் புலா கோலால் தூக்க உலகனைத்தும் தான் வாடாத தன்மைத்தே தென்னவன் நான்மாட கூடல் நகர் என்று இந்த நகரனுடைய பெருமை குறிப்பிடுகிறது. உலகத்தை எல்லாம் ஒரு திராட்சை தட்டிலே வைத்து மதுரையை ஒரு திராட்சை தட்டில் வைத்து நிறுத்துவோமேயானால் உலகம் உள்ள அந்த திராட்சை தட்டாகப்பட்டது மேலே சென்று விடும். மதுரையானது எப்பொழுதுமே நிலையாக தன்னுடைய அந்த சிறப்பு பெற்று எப்பொழுதுமே தாழ்ந்தே இருக்கும். ஆக சிறப்பு பொருந்திய தலம். உலகத்தை எல்லாம் ஒரு திராசு தட்டில் வைத்து மதுரையும் பதியை ஒரு திராசு தட்டில் வைத்த பொழுது மதுரையினுடைய பெருமைக்கும் இந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்பிற்கும் ஒப்பான ஒரு தலம் எங்கும் இல்லை என்ற அளவிலே பரிவாளர் நமக்கு பதிவு செய்கின்றது. பத்துப்பாட்டில் நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி
காஞ்சி என்றால் காஞ்சிபுரம் கிடையாது. இந்த இடத்திலே காஞ்சி என்றால் நிலையாமை. நிலையாமையை உணர்த்தக்கூடுவதாக அமைந்த 782 பாடல்களில் 354 வரிகள் நம்முடைய மதுரையம்பதியை சிறப்பித்து கூறுகின்றன. இது மட்டுமல்லாமல் கிரேக்க நாட்டு எழுத்தாளரான மெகஸ்தனிஸ் எழுதிய தன்னுடைய இண்டிகா என்ற நூலிலே பாண்டிய நாட்டை போல் செழிப்பான ஒரு நாடு கிடையாது. அந்த நாட்டிலே பழங்காலத்திற்கு முன்பு முற்காலத்தில் ஒரு பெண் ஆகப்பட்டவள் ஆட்சி செய்துள்ளாள். அவளை இன்றும் அங்கே உள்ள மக்கள்கள் போற்றுகிறார்கள் என்ற அளவிலே அன்னை திரு அவதாரம் செய்து ஆட்சி செய்த இந்த பெருமையை அவர் தன்னுடைய குறிப்பிலே அங்கே காட்டுகின்றார். சிலப்பதிகாரம், வடமொழி நூல்களான ஸ்கந்த புராணம், பிரசன்ன சீவர மகாத்மியம், மதுரை கலம்பரம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள் மதுரையை புகழ்கின்றது. குறிப்பாக இங்கே சிலப்பதிகாரத்தில்தான் நமக்கு சிவபெருமானுக்கு இளங்கோவடிகள் சமண முனிவர் பேர் வைக்கிறார். எப்படி? பிறவா யாக்கை பெரியோன் வெள்ளி அம்பலத்தான் அண்ணல் என்ற பெயரையே நம்முடைய பெருமானுக்கு அந்த சிலப்பதிகார நூல் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய ராமாயணத்தில், வால்மீகியினுடைய ராமாயணத்தில் ராமச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவன் இலங்கைக்கு செல்லும் முன்பு இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த சோமசுந்தர கடவுளை வணங்கி பின்பு இலங்கை சென்று ராவணனை வதைத்து அந்த தோஷம் நீங்க அங்கே திரு இராமேஸ்வரத்தில் ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து அதை வணங்கினான் என்றும், பின்னாளில் அவன் இலங்கைக்கு செல்லும் பொழுது மதுரையம்பதியிலே இருக்கக்கூடிய இந்த ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய இந்த சோமசுந்தர கடவுளை தரிசித்து சென்று பட்டாபிஷேகம் பெற்றான் என்று வால்மீகியினுடைய ராமாயணத்திலே குறிப்புண்டு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பதியை அகநானூறு புகழ்கின்றது. மீன்குடியினுடைய சிறப்பையும் இங்கே இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்களுடைய போர் வீரத்தையும் அவர்கள் பல பல நாடுகளை கைப்பற்றக்கூடிய அந்த பெருமையையும் அந்த புகழையும் பொன்மலிந்த நகரம் என்றும், புகழ்மிக்க நகரம் என்றும், விழாக்கள் நிறைந்த நகரம் என்றும், மலைகளை ஒத்த அரண்மனைகளை உடைய மதில்களை உடைய மதுரை என்றும் இந்நகரை புகழ்கின்றது. மதில்கள் எல்லாம் நீண்ட உயரமான மதில்களா இங்கே அமைத்து இருக்குமா? ஞானசம்பந்தர் சொல்வார், காடலால வாயிலாய் கபாலினில் கடில் மதில் கூடலால வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே அப்படின்றார். ஆக மதில்கள் எல்லாமே கபாலினில் நீண்ட மதிலாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது, இந்த பாண்டி நாடு விளங்குகின்றது என்று அகநானூறு இந்த செய்தியை பதிவிடுகின்றது. புறநானூற்றிலே பார்த்தோமேயானால் தமிழ் கொழு கூடல் நன்கோல் வெந்தே என்று பாடுகின்றது. தமிழால் மட்டும் பாண்டிய நாட்டிற்கு சிறப்பு இல்லை, அவர்களுடைய செங்கோல், அந்த செங்கோலினுடைய திறம் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்தது. பஞ்ச காலங்களிலும் வறட்சி காலங்களிலும் மக்களுக்கு வேண்டிய நவ தானியங்களை கொடுத்து ஒரு செங்கோல் ஆட்சியை அங்கே உள்ள பாண்டிய மன்னர்கள் செலுத்தினார்கள் என்பதை புறநானூறு வானத்தன்ன வளநகர் என்று நம்முடைய மதுரையை இந்த புறநானூறு புகழ்கின்றது. ஆக இப்படிப்பட்ட இந்த தலத்திலே இந்த நூல்கள் மட்டுமல்லாமல் கலித்தொகை, திருமுருகாற்றுப்படை, நக்கீரரால் இயற்றப்பட்ட திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை முதலிய நூல்கள் புகழ்கின்றது. குறிப்பாக நம்முடைய கல்லாடம் என்ற நூல், கல்லாடம் கற்றவரோடு சொல்லாடாதே, கல்லாடம் கற்றவரோடு மல்லாடாதே என்ற வகையிலே நம்முடைய சோமசுந்தர கடவுளினுடைய 36 திருவிளையாடல்களை முதலில் தமிழில் கூறிய நூல். இப்ப நம்ம படிக்க போற திருவிளையாடல் புராணம் என்பது காலாசியம் ஆன்மீகம் என்ற வடமொழி நூலுடைய மொழிபெயர்ப்பு. ஆக இந்த கல்லாடம் என்ற நூல் 100 கோவைத்துறை பாடலால் அமைந்தது. நம்முடைய மாணிக்கவாசருடைய முதல் கோவையான திருக்கோவையாரில் எப்படி தன்னை காதலியாக பாவித்து சிவபெருமானை அங்கே காதலனாக பாவித்து அந்த பெருமான் பாடினாரோ அதுபோலவே அந்த பாடல்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லும் வகையிலே நம்முடைய கல்லாடம் நூலாகப்பட்டது அமைந்தது. இந்த நூலை இயற்றிய புண்ணியவானுக்கு பெயர் கல்லாடர். இவர்தான் நம்முடைய சொக்கலிங்க பெருமானுடைய திரு விளையாடல்களை நான் தேடி பார்த்த அளவில் ஒரு 36 விளையாடலை அந்த கல்லாட நூலிலே பதிவு செய்திருக்கிறார். தமிழில் எழுந்த நூல் கல்லாடம். ஆக அந்த கல்லாடத்துல சொல்றார், மதுரையும் அங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவனையும் பிரிக்க முடியாது, அது எப்படி என்றால் உடலும் உயிரும் போன்றது என்று நமக்கு இங்கே கல்லாடத்திலே குறிப்பு உண்டு. பெருநீர் வைகையும் வளநீர் கூடலும் உடலுயிர் என்ன உரைதரு நாயகன், பெருநீர் வையையும் வளநீர் கூடலும் உடலுயிர் என்ன உரைதரு நாயகன். இங்கே இருக்கக்கூடிய அந்த மதுரையும் சிவபெருமானும் உடலும் உயிரும் போன்று இருக்கின்றார்கள் என்று நம்முடைய கல்லாடத்திலே குறிப்பு. பெரிய புராணத்தை நாம் பார்த்தோமேயானால் 4
அடியார்களுடைய மோட்சத்தலமாக விளங்குவது நம்முடைய மதுரை எம்பதி. இங்கேதான் ஆட்சி செய்தவர், மதுரையை ஆண்டவர் மூர்த்தி நாயனார் என்று அழைக்கக்கூடிய ஒரு வணிகர். சிவபெருமானுடைய திருவருளினால் அவர் மேலே அன்பு கொண்டவர். சொல்வார், மூலும் பெருகு அன்பால் மூர்த்தி யார். மூர்த்தி என்றால் ஒரு வடிவம். சொல்றோம்ல, மூர்த்தி தலம் தீர்த்தம். அந்த மாதிரி மூர்த்தி என்றால் ஒரு வடிவம். அந்த மூர்த்திக்கு வடிவம் தந்தால் இந்த மூர்த்தி நாயனார் அங்கே தோன்றுவாரா. மதுரை எம்பதியிலே வணிகர் குலத்திலே திரு அவதாரம் செய்கின்றார். அந்த புண்ணியவான் ஒரு தொண்டை செய்கின்றார். சிவபெருமானுக்கு ஒரு தொண்டு. நாள்தோறும் இங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு சந்தன பணி செய்யக்கூடிய பணி. நம்முடைய பெருமான், ஆலவாய் பெருமான் சந்தனம் நல்ல பெரிய பெரிய சந்தனமா பெரிய அளவிலே வச்சிருப்பார். அவரை பார்க்கும் பொழுதே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமான் மாணிக்கவாசகர் பாடுறாருல, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி இன்றென காரமுதானாய் போற்றி. ஆக அந்த சந்தன பணியை செய்தார். சந்தன கட்டையை வாங்குவார், அரைப்பார், பெருமானுக்கு சந்தனம் நைவேத்தியம் செய்வார், சந்தன காப்பு செய்வார். ஆக இந்த சந்தன காப்பு செய்திருக்கின்ற பொழுதே பிற சமயத்தை சார்ந்த மன்னன் ஒருவன், கருநாடக மன்னன், வடுக கருநாடக மன்னன் இந்த மதுரை எம்பதியை கைப்பற்றுகின்றான். கைப்பற்றிய மாத்திரத்திலே இந்த மூர்த்தி நாயனாருடைய தொண்டிற்கு தடை விதிக்கின்றான், முட்டு போடுகின்றான். ஆக மூர்த்தி நாயனாருக்கு நாள்தோறும் இறைவனுக்கு அந்த பணி செய்யக்கூடிய சந்தன கட்டை கிடைக்கவில்லை. ஆகையால மூர்த்தி நாயனார் என்ன செஞ்சாரு தெரியுமா? நட்டம் புரிவார் அணிநல் திரு மெய்ப்பூச்சு முட்டும் பரிசு ஆயினும் தேய்க்கும் எனது கை முட்டாது. நட்டம் புரிவார், இங்கே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு நான் நாள்தோறும் சந்தன பணி செய்வேன். நட்டம் புரிவார் அணிநல் திரு மெய்ப்பூச்சு, மெய்யாக அந்த பூசக்கூடிய சந்தனம் இன்று முற்று பெற்று விட்டது, இன்று கிடைக்கவில்லை. ஆனால் அது தேய்க்கக்கூடிய எனது கை இருக்குல்ல, அதனை தேய்க்கும் எனது கை முட்டாது என வட்டந்திகள் பாறையில் வைத்து கட்டும் புறம் தோலும் எலும்பும் நரம்பும் நையை தேய்த்தார். ஆக இந்த மாதிரி தன்னுடைய பக்தியை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஏன்னா சந்தன கட்டை கிடைக்கவில்லை. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சந்தன கட்டை கிடைக்கலன்னா என்ன, சுவாமிக்கு எக்ஸ்ட்ரா நாளைக்கு வட்டியோட நாளைக்கு நம்ம சந்தனம் அரைச்சு கொடுத்துடலாம் என்ற எண்ணம் நம்மளுக்கு ஏற்படும். ஆனா இந்த பெருமானாகப்பட்டவர், இந்த மூர்த்தி நாயனாராகப்பட்டவர், சந்தனம் தானே கிடைக்கல, அது தேய்க்கக்கூடிய எனது கை இருக்குல்ல என்று அந்த மாத்திரத்திலே தன்னுடைய கையை அங்கே அவர் அரைத்தார். கட்டும் புறம் எலும்பும் நரம்பும் கரைந்து தேய. அவருடைய பக்தியை பார்த்த உடனே பெருமான் அந்த மாத்திரத்திலே அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய உன்பால் வன்புண் கண் விளைத்தவன் கொண்ட மண்ணெல்லாம் கொண்டு ஆண்டு பின்பு நம் பேருலக எய்திக என்ன என்று அருள்வாய் மலர்ந்திருந்தன. அந்த பெருமானுடைய அந்த திருவாக்கின்படியே நம்முடைய மூர்த்தி நாயனாரை தடை செய்த அந்த மன்னனாகப்பட்டவன் அன்று இரவே இறக்கப்படுகின்றான். அவன் இறக்கப்பட்ட செய்தி நாடு முழுவதும் பரவுகின்றது. அவனுக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால் மதுரைக்கு மன்னன் வேண்டும் என்ற ஒரு இதில், அந்த ஆவலில் அங்கே உள்ள பட்டத்து யானை இடத்தில் ஒரு மாலையை, ஒரு மலர் மாலையை கொடுத்து, அந்த யானை யார் கழுத்தில் இந்த மாலையை அணிகிறதோ அவர்கள்தான் பாண்டி நாட்டினுடைய அரசர் என்ற வகையிலே அது அமைந்துள்ளது. ஆக மூர்த்தி நாயனார் மறுநாள் வரார், பெருமானிடத்திலே பார்க்கிறார், நேற்று சந்தனம் கிடைக்கிற, இன்னைக்கு என்ன செய்கின்றது என்று நினைக்கும் பொழுதே இந்த பட்டத்து யானையாகப்பட்டது இந்த மூர்த்தியாருடைய திருக்கழுத்திலே அந்த மாலையை போட்டு அவரை தூக்கி தன்னுடைய தோளின் மேலே அமர்த்தியது. அமர்த்திய உடனே மன்னர் என்று அனைவரும் கொண்டாடினர். மூர்த்தி நாயனார் ஒரு வேண்டுகோளை வைத்தார். சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்ட சமயம் நம்முடைய சைவ சமயம். இந்த பாண்டி நாடு சைவமாக மாற வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். பாண்டி நாடு முழுவதும் சமயம். மணிமகுடம் தரிக்க மாட்டேன் திரிசடை, ஆபரணங்கள் அணிய மாட்டேன் ருத்ராட்சம், வாசனை திரவியங்கள் அணிய மாட்டேன் திருநீரு. ஆக இந்த மூன்றையும் வைத்து சைவர்களுக்கு உரிய இந்த சிவ சின்னங்களாக விளங்கக்கூடிய இந்த ருத்ராட்சம், இந்த திருவண்ணீரு, இந்த திரிசடை, இவற்றை கொண்டே ஆட்சி செய்தார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் என்று நம்முடைய நம்பி ஆரூரர் தன்னுடைய திருத்தொண்ட தொகையிலே பதிவு செய்வார். சேக்கிழார் பதிவு செய்கிறார், மும்மை புவனங்களில் மிக்கதன்றே அம்மூதூர். மூன்று உலகங்களில் மும்மை புவனங்களில் மிக்கதன்றே, பொறுமை கொண்ட நாடு அந்த மூதூர், பழமையான ஊர், மெய்மை பொருளும் தமிழ் நூலில் விளங்கும் வாய்மையும், மெய்யான பொருளும் உண்மையான பொருளும் தமிழ் நூலில் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த
அந்த பாட்டிற்கான அந்த செய்திக்கான பொருள் ஞானசம்பந்தர் சொல்வார். கற்ற நூல் கருத்தும் நீ. படிக்கக்கூடிய நூலோட பொருள் யாரு? இப்ப நம்முடைய ஒரு நூல் படிக்கிறோம்னா அந்த நூலுடைய பொருளாக விளங்கக்கூடியவன் நம்முடைய சொக்கலிங்க பெருமான். கற்ற நூல் கருத்தும் நீ என்பார் ஞானசம்பந்தர். அதே போல சேக்கிழார் சொல்றார், மெய்மை பொருளாம் தமிழ் நூலில் விளங்கும் வாய்மையை. தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களின் எல்லாம் உண்மை பொருளாக, சிறந்த பொருளாக விளங்கக்கூடியவன் யார் என்றால் செம்மை பொருளும் தருவான், சிறந்த பொருளும் தருவான். யார் அவன்? திருவாலவாயில் எம்மை பவம் தீர்ப்பார் சங்கம் இருந்ததென்றே. அப்படிப்பட்ட பெருமான் நூல்களுக்கெல்லாம் பொருளாக இருப்பான், செம்மை பொருளையும் தருவான், பாவங்களை தீர்ப்பான். தமிழ்ச் சங்கத்திலே இருக்கக்கூடியவன், தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவன், தமிழை தோற்றுவித்தவன் நம்முடைய பெருமான். தமிழ் தோன்றிய இடம் நம்முடைய மதுரை எம்பதி. ஆக தெற்கு பக்கம் இருந்துதான் தமிழ் பிறந்துச்சு, தெற்கு பகுதியில இருந்துதான் திருவாசகம் பிறந்துச்சு. ஆக நம்முடைய நடராஜ பெருமானை தில்லையிலே தெற்கு பார்த்துதான் ஆடுவார். ஏன்னா இன்னொரு திருவாசகம் கிடைக்காதா? ரெண்டாவது, ஆடுறவங்களுக்கு தென்றல் காட்டு முகத்துல பட்டா நல்லா இருக்கும். ஆக தமிழ் பிறந்தது நம்முடைய பாண்டி நாடு. அதனால செக்கிலார் இங்க சொல்றார், தமிழ் சங்கத்தின் தலைவனாக விளங்கியவர் நம்முடைய சொக்கலிங்க பெருமான். இரண்டாம் தமிழ் சங்கத்தின் தலைவராக விளங்கியவர் நம்முடைய முருகப்பெருமான். ஆக சிவபெருமானும் முருகப்பெருமானும் இருந்து தமிழ் வளர்த்த புண்ணிய சேத்திரமாக விளங்குவது நம்முடைய மதுரை எம்பதி. இன்னொரு இடத்துல பார்த்தோம், ஏன்னா இந்த இடத்துல சேக்கிலாருக்கு எனக்கு ஒரு 9 வருடமாக ஒரு முரண்பாடு. நம்முடைய மதுரையை தமிழ்நாடு என்பார். ஆக மற்ற நாடெல்லாம் தமிழ்நாடு கிடையாதா? சென்னை தமிழ்நாடு கிடையாதா? திருவண்ணாமலை தமிழ்நாடு கிடையாதா? சிதம்பரம் தமிழ்நாடு கிடையாதானா? கிடையாது. மதுரை தான் சேக்கிலாருடைய பார்வைக்கு தமிழ். பெரிய புராணத்துல எடுத்து பாருங்க, 4286 பாடல்கள்ல 12 இடங்களில் தமிழ்நாடு என்ற பெயரை இங்கே நம்முடைய சேக்கிலாராகப்பட்டவர் கூறுகின்றார். அதிலே திருமறைக்காடு, அங்கிருந்து கதை தொடங்குது. திருமறைக்காட்டிலே அடுத்த நாயன்மாராக நம்மளுக்கு மங்கையர்க்கரசி, குலச்சிறையார், நின்றசீர் நெடுமாறன் இந்த பாண்டிய நாட்டிலே வாழ்ந்தவர்கள். அந்த வகையிலே திருமறைக்காடு, வேதாரண்யம், வேதங்கள் எல்லாம் உடலாக வடிவெடுத்து இறைவனை பூஜித்த தலம் என்றமையால் அந்த திருத்தலத்திற்கு வேதாரண்யம், திருமறைக்காடு என்ற பெயர். இந்த இடத்திலேதான் ஞானசம்பந்த சுவாமியும் அப்பர் சுவாமியும் கதவை அடைத்து திறந்து பாடினார்கள் அந்த மறைக்கதவை. அப்பேற்பட்ட திருத்தலம். அந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அம்மைக்கு பெயர் யாராவது சொல்லுங்க? திருமறைக்காட்டிலே இருக்கக்கூடிய அம்மைக்கு பெயர்? அருள் கொட்டக்கூடிய தெய்வமாக அங்கே யாழை பழித்த மொழியம்மை விளங்குகின்றாள் திருமறைக்காட்டிலே. அந்த அம்மையார் வாயை திறந்த மாத்திரத்திலே யாழை விட இனிமையான ஓசை பெருமாட்டினுடைய பேச்சிலே இருந்தமையால் அந்த திருத்தலத்திலே சரஸ்வதியினுடைய கையிலே வீணை இருக்காது. ஆக அப்பேற்பட்ட திருத்தலத்திலே ஞானசம்பந்த பிள்ளையாரும் அப்பர் பெருமானும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். பாண்டிய நாட்டை கூன் பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். 2ஆம் மாரவர்ம அரிகேசரி என்று அவனுடைய பெயர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலை இவன் தான் கட்டினான். நெல்வேலி வென்ற சீராளன் என்று இவரை நம்பி ஆரூரர் பெருமான் தன்னுடைய திருத்தொண்ட தொகையிலே புகழ்கின்றார். ஆக அப்பேற்பட்ட இந்த கூன் பாண்டியன் பிற சமயத்தை சார்ந்து, சமண சமயத்தை சார்ந்தவனாக இங்கே பாண்டி நாட்டிலே விளங்குகின்றான். இதனை எல்லாம் அறிந்து பாண்டியனை சைவ சமயத்தில் ஈட்ட வேண்டும் என்பதற்காக மணிமுடி சோழன் மகளாகவும் பாண்டிய நாட்டிலே பட்டத்தரசியாக விளங்கக்கூடிய இந்த மங்கையர்க்கரசியும் அவருடைய அமைச்சரான குலச்சிறை நாயனாரும் ஆகிய இருவரும் இங்கே திருமறைக்காட்டிலே இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானு மதுரையும் பதியிலே எழுந்தருள வேண்டும் என்பதற்காக ஓலை அனுப்புகிறார்கள். அந்த ஓலையை பெற்ற ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வர இசைவு. ஆக அந்த இடத்திலே இருந்த ஒரு 80 வயசு ஒரு பழுத்த பலமாக விளங்கக்கூடிய அப்பர் பெருமான், ஆளுடைய பிள்ளையாரே, சமணர்கள் பொல்லாதவர்கள். ஏன்னா சமணர்களால் நான் பட்ட பாடு ஏராளம். கல்லை கட்டி கடலில போட்டாங்க, சுண்ணாம்பு கால வாயில விட்டாங்க, யானையை வெற்றி இடறச் செய்தார்கள், விஷமருந்தச் செய்தார்கள். ஏதோ சிவபெருமானுடைய அருளினால தப்பித்துக் கொண்டேன், தாங்கள் அங்கே போக வேண்டாம் என்று நம்முடைய நாவுக்கரசராகப்பட்டவர் ஞானசம்பந்தர் ஒரு 14 வயசு இருக்கும் அந்த பெருமானிடத்திலே அவர் வேண்ட, அது மட்டுமல்ல சுவாமி, நாளும் கோளும் நல்லா இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். கிரக நிலைகள் சரியில்லை, தாங்கள் இப்பொழுது பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளுவது என்று அவர் சொன்ன மாத்திரத்திலேயே நாளும் கோளும் நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல்மாலை ஓதுமடியார் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே என்று நம்முடைய
அந்த கோளறு பதிகத்தை அங்கே சுவாமி அருளை செய்தார். இல்ல, யாழை படித்த மொழியம்மைதான் திருமறை காட்டியினுடைய தாயின் பெயர் தேவார பாடல்ல உண்டு. வேதநாயகின்னு இப்போ உள்ளவங்க வழங்குவாங்க விட யாழை பழித்த மொழியம்மை தான் சரியான பேர். ஆக இந்த வேதாரண்யம் இங்கேதான் ஞானசம்பந்தர் தன்னுடைய வேயிறு தோழிபங்கன் என்ற பதிகத்தை அங்கே பாடுகின்றார். பாடிவிட்டு நாளும் கோலும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பதிகத்தை சொன்னால் இந்த நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அந்த மாத்திரத்திலே உலகம் என்பது இந்த பாடலுடைய திருக்கடை காப்பாகவும், இதை பாடக்கூடியவர்கள் வானிலே அரசாழ்வார் என்று ஞானசம்பந்த பெருமானே ஆணையிட்டு கூறியமையால் அவருக்கு ஆணை நமதென்ற பெருமான் என்று பெயர். ஆக இப்படிப்பட்ட பெருமான் அப்பர் சுவாமி இடத்திலே இடந்து விடைபெற்று மதுரையை வரும்பொழுது தமிழ்நாடு புக்கார் ஆளுடைய பிள்ளையார் என்று சேக்கிரார் சொல்லுவார். தமிழ்நாட்டிற்கு ஞானசம்பந்தர் வருகின்றார். ஆக தமிழ்நாடுனா என்னன்னா மதுரை. 12 இடத்துல இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பதிவிட்டிருக்கிறார். பெரிய புராணத்துல இருக்கு, எடுத்து பாருங்க. ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். மதுரைக்கு வரார். வரும்பொழுதே குலச்சிறையார் பாண்டி நாட்டு மந்திரி இதுதான் மதுரை என்று காட்ட தன்னுடைய பதியத்தை தொடங்குகின்றார். மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி வெங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் ஒருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவா யாவதும் இதுவே என்று இங்கே பெருமான் வேதத்திற்கு பொருள் சொன்ன அந்த லீலையை இங்கே நமக்கு ஞானசம்பந்தர் பதிவு செய்கின்றார். மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி. மங்கையருக்கெல்லாம் அரசியாக விளங்கக்கூடிய இந்த பெண், கையிலே வளையல் அணிந்திருக்கக்கூடிய இந்த பெண் இந்த பாண்டி நாட்டிலே வாழ்கின்றார். இந்த நாட்டிலே வேதங்களுக்கு பொருள் சொன்ன இந்த பெருமான் அன்னையோடு அங்கையர் கண்ணியோடு இனிதாக அமர்ந்தருளி இருக்கக்கூடிய இந்த தலம் என்று ஆலவாயிலே முதல் தேவார பதிகத்தை ஞானசம்பந்தர் இங்கே தொடங்குகின்றார். அதனையே சேக்கிலார் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திற குலக்கொழுந்து வழக்கை மாணி தெங்கமட கண் தெங்கமல திருமடந்தை கண்ணினாடால் தென்னர்குல பலிதீர்த்த தெய்வ பாவை எங்கள் பிரான் சம்பையர்கோன் அருளினாலே. சம்பை என்றால் சீர்காழியினுடைய ஒரு பெயர். சம்பை, திருத்தோணிபுரம், பிரம்மபுரம், சீர்காழி, கழுமலம் என்று அந்த ஊருக்கு 12 பெயர். அதுல சம்பை என்ற பெயர் இங்கே உள்ள சீர்காழி. எங்கள் பிரான் சம்பையர் கோன், சம்பையர் கோனுனாலே ஞானசம்பந்தர். சம்பையிலே இருந்து வந்திருக்கக்கூடிய கோன் வேந்தன் எங்கள் பிரான் சம்பையர் கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடு உற்ற இடர் தீர்க. இந்த தமிழ்நாடு பிற சமயம் சார்ந்திருக்கக்கூடிய நாடு இந்த பாண்டி நாடு, இந்த மதுரை. இந்த மதுரையை சொல்றார். இருந்தமிழ் நாடு உற்ற இடர் தீர்க்க பொங்கலு நீர் வெந்நீர் பரப்பினாரை போற்றுவார் எம்கடல் போற்றலாமே என்று பாடுகின்றார். இந்த மங்கையர்க்கரசியாருடைய சிறப்பையும் ஆக பின்னாளிலே இவருடைய திருநீர் மூலமாக இந்த பாண்டிய நாடு மீண்டும் சைவ சமயத்தில் வருகின்றது. அது ஒரு பெரிய கதை. நம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் இறுதியாக அந்த கதை வரும். ஆக மூன்றாவதாக இந்த குலச்சிறை நாயனார். இவங்க 4 பேருடைய முத்தித்தலம். மூர்த்தி நாயனார் கூன் பாண்டியனாக இருந்து பின்னர் ஞான சம்பந்த பெருமானுடைய அருள் பெற்ற நின்ற சீர் நெடுமாறன், அவனுடைய துணைவியார் மங்கையர்க்கரசி மற்றும் அவர்களுடைய மந்திரியாக விளங்கக்கூடிய இந்த குலச்சிறையார். இவங்க 4 பேருடைய முத்தித்தலம். ஆக இந்த தலத்தை நம்முடைய பெரிய புராணத்திலே மிக அருமையாக சேக்கிலார் பாடியிருப்பார். நம்ம இப்ப பார்க்க போற நூல் திருவிளையாடல் புராணம். இயற்றியவர் பரஞ்சோதி மாமுனிவர். ஆக இந்த நூல் என்னன்னா, மதுரையிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த பெருமான் உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு செய்தருளிய 64 லீலைகள் விளையாடுகளை கூறக்கூடிய நூல் திருவிளையாடல் புராணம். இந்த நூல் நமக்கு கிடைக்கும் முன்பு வடமொழியிலே இருந்து மொழிபெயர்ப்பதற்கு முன்பாக 3 நூல்கள் நமக்கு இங்கே அமைந்துள்ளது. முதல் நூலாக விளங்குவது நம்முடைய கல்லாடரால் இயற்றப்பட்ட நூல் 100 கோவை துறை பாடல்களை கொண்ட நூல். இந்த நூல் முதல் நூலாக விளங்குகின்றது. பெருமானுடைய சோமசுந்தர கடவுளுடைய 36 திருவிளையாடல்களை கூறக்கூடிய நூலாக இந்த நூல் விளங்குகின்றது. அடுத்த நூலாக நம்பி பெரும்பற்ற புலியூர் நம்பி எழுதிய திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்ற நூல் 1753 பாடல்களை கொண்ட நூலாக இந்த நூல் விளங்குகின்றது. நம்பி புராணம் என்றும் அழைப்பார். 1753 பாடல்களை கொன்றது. மூன்றாவதாக நமக்கு கிடைக்கக்கூடியது அனாதாரி இயற்றிய சுந்தர பாண்டியம். அனாதாரி என்ற புலவரால் இயற்றப்பட்ட
சுந்தர பாண்டியம் 2015 பாடல்களை உடையது. இந்த 3 நூல்களுக்கு பின்னால 17ஆம் நூற்றாண்டில் காலாசியம் ஆன்மீகம் என்ற வடமொழி நூலை மொழிபெயர்த்தவர் நம்முடைய பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் திருமறைக்காடு. இந்த வேதாரண்யத்திலே தான் இந்த புண்ணியவான் அவதாரம் செய்தார். இவருடைய தந்தை பெயராகப்பட்டது மீனாட்சி சுந்தர தேசிகர். இளமையிலேயே துறவு வாங்கியவர், சிறந்த சிவபக்தி உடையவர். தந்தையின் மூலமாகவே பல நூல்களையும், ஜோதிட நூல்களையும், சாஸ்திர நூல்களையும், சித்தாந்த நூல்களையும், திருமுறை நூல்களையும் என முறையே கற்றவர். மூர்த்தி, தீர்த்தம், தலம் என முறைமையில் வழிபடுவோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல நல்ல சற்குருமும் வாய்க்கும் பராபரமே என்ற தாயுமான சுவாமியுடைய வாக்கிற்கு இணங்க ஒவ்வொரு தலங்களாக சென்று மூர்த்தி, தீர்த்தம், தலம் என முறையாக வழிபட்டு வரக்கூடிய இந்த புண்ணியவான் ஒரு முறை மதுரையம்பதிக்கே எழுந்தருளினார். இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய இந்த சோமசுந்தர கடவுளை தரிசித்தார். அன்றைய இரவு மதுரையில் தங்கும் பொழுது மதுரை மக்கள் இவருடைய கல்வி புலமையை பார்த்து இவருடைய இருமொழி ஆற்றல், வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் இவருக்கு உள்ளான இந்த ஆற்றலை பார்த்து இங்கே வடமொழியில் இருக்கக்கூடிய இந்த ஆலசியம் ஆன்மீகம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டினார். அந்த நூலை மொழிபெயர்ப்பதையே சிந்தித்து கொண்டே முனிவராகப்பட்டவர் நித்திரை கொள்கின்றார். அன்று இரவே எல்லாம் வல்ல ஆதிசக்தி அங்கேயர்கண்ணி மீனாட்சி அவருடைய கனவிலே உணர்த்த, சத்தியாய் சிவமாய் தனிப்பர முத்தியானே என்று தம்முடைய திருவிளையாடல் புராணத்தை தொடங்குகின்றார். இந்த நூலாகப்பட்டது 3 காண்டங்களை உடையது. முதல் காண்டமாக விளங்குவது நம்முடைய மதுரை காண்டம். இந்த மதுரை காண்டத்திலே 18 படலங்களை அமைத்திருப்பார். 2வது காண்டமாக விளங்கக்கூடியது கூடல் காண்டம். 30 படலங்களை அமைத்திருப்பார். 3வதாக விளங்கக்கூடியது நம்முடைய கூடல் காண்டம். 16 படலங்கள். 18, 30, 16. முதல் காண்டம் மதுரை காண்டம், 2ஆம் காண்டம் கூடல் காண்டம், 3வது காண்டம் திரு அளவாய் காண்டம். மொத்தம் 3363 விருத்தப்பாக்களால் ஆனது. 68 படலங்கள், 64 லீலைகளை சொல்லக்கூடிய 64 படலங்கள் பிளஸ் அர்ச்சனை படலமாக எல்லா தெய்வங்களையும் வணங்குவதாக விநாயகரிலே தொடர்ந்து நாயன்மார்கள் வரை உள்ள தெய்வங்களை வணங்குவதற்காக ஒரு பட்டியல் வைத்திருப்பார். அதற்கு அர்ச்சனை படலம் என்று பெயர். அதற்கு அப்பால் மூர்த்தி பெருமை, தீர்த்த பெருமை, தல பெருமை என்று அமைத்திருப்பார். மூர்த்தி, தீர்த்தம், தலம் 3, அர்ச்சனை 1, 4, 64 லீலைகள், 64 படலம். ஆக 68 படலம், 3363 விருத்துப்பாக்களால் பரஞ்சோதி முனிவராகப்பட்டவர் இந்த நூலை ஏற்றியிருப்பார். நூலிலே முதலில் தல பெருமை, 2வதாக தீர்த்த பெருமை, 3வதாக மூர்த்த பெருமை, இங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய இந்த சொக்கலிங்க பெருமானுடைய மூர்த்த பெருமையை முதலிலே இன்றைய வகுப்பிலே நாம் சிந்தித்து விடுவோம். இந்த திரு ஆலவாய் தலப்பெருமை. இந்த திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு இணையான ஒரு தலமும், தெய்வ மனம் செய் பூத்த மறுவார் பொற்கமல தீர்த்தமும், அத்தீர்த்தத்தின் மருங்கில் ஞான உருவாய் உரைகின்ற சோமசுந்தரன் போல் இகபரதுவ வீடு தருபானும் இப்புவனத்திலும் இல்லை, உண்மை இது சாற்றுமீன் மண்ணே என்று முதல் பாடலிலே திருவாலவாய்க்கு சமமான ஒரு திருத்தலமும், தெய்வ மனம் கமழும்படியாக பூத்த நறுமணமிக்க பொற்றாமரை தீர்த்தத்திற்கு சமமான ஒரு தீர்த்தமும், அத்தீர்த்தத்திற்கு அருகிலே ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய இந்த சோமசுந்தர கடவுள் போல் இகபர போகங்களையும் தந்து அழியா பேரையும் தரக்கூடிய மூர்த்தம் உலகிலும் 3 உலகங்களிலும் இல்லை, உண்மை இது என்று முதல் பாடலிலே குறிப்பிடுகின்றார். எல்லா உலகங்களிலுமே புண்ணிய திருத்தலங்கள் உண்டு, சிவாலயங்கள் உண்டு, ஏராளமான திருத்தலங்கள் உண்டு. ஆக அதிலே அதிக புண்ணிய தலமாக விளங்குவதாகவும் அழியாத சிவ புண்ணிய தலமாக விளங்குவதாக ஒரு 68 தலங்கள் உண்டு.
அந்த 68 சிவத்தலங்களிலே சிறப்புடைய சிவத்தலங்கள் ஒரு 16. அந்த 16 தலங்களிலே ஒரு 4 தலம் மிக சிறந்தது. அந்த 4 தலம் என்ன என்று பார்த்தால், அன்னமலை வயற் புலியூர், காசி நகர், காலத்தி, ஆலவாயாம். இந்த 4 நகரம், இந்த 4 நகரத்திலே இருக்கக்கூடிய பெருமான் மிகச் சிறந்தவர் என்று குறிப்பிடுவார். அதிலே முதலாக நம்முடைய புலியூர் என்று அழைக்கக்கூடிய அந்த பெரும்பற்ற புலியூர், அங்கே நடனமாடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய திருத்தலம். புலியூர், காசி நகர், விஸ்வநாத பெருமான் இருக்கக்கூடிய திருத்தலம், காலத்தியப்பன் இருக்கக்கூடிய திருத்தலம். அப்பர் சுவாமி சொல்வார், காலத்தியானவன் என் கண்ணுளானே என்பார். சிவபெருமான் எங்கே அப்பர் சுவாமி சொல்லுவார், காலத்தில். இந்த பெருமானுடைய கண்ணுக்குள்ள இருக்கார மனத்தகத்தான், தலைமையதான், வாக்கினுள்ளான், வாயார பாடும் தன்னடியார் இனத்தகத்தான், ஏழண்டத்து தப்பாலான் இப்பாலான் குணத்தகத்தான், அருங்குன்றை போதினத்தான் கனத்தகத்தான், அகிலாய தூற்றியில் உள்ளான் காலத்தியானவன் என் கண்ணுள்ளானே என்று இத்தலத்தினுடைய பெருமையை பாடுவார். ஆக அந்த திருக்காலத்தி தலம் இவற்றையெல்லாம் சிறந்த தலமாக விளங்கக்கூடிய நம்முடைய திரு ஆலவாய் தலம். அம்மா சீதாலட்சுமி அம்மா மீட்ல பண்ணுங்க. இவற்றையெல்லாம் சிறந்த தலமாக விளங்கக்கூடியது நம்முடைய திருவாய்த்தலம், திரு ஆலவாய்த்தலம். ஏன் ஆனால் இன்னவனாம் 14 திருவாலவாயே உயர்ந்தது, மின்னவராம் பொன் அம்பலம் காண, காசி நகர் வந்து இறக்க, வியன் காலத்தியாம் பொன்னகராம் பக்தியினால் வழிபாடு செய்ய, போகமளிக்கும் வீடு பெறும் என்ற வகையிலே இந்த தில்லையாகப்பட்டது தரிசிக்க முத்தி தரக்கூடிய தலமாக விளங்குவது. தில்லையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை சென்று தரிசித்தால் முத்தி, சென்று மரணித்தால் முத்தி, காலத்திலே சென்று பிரயாணம் செய்து அங்கே வழிபாடு செய்தால் முத்தி. ஆனால் நம்முடைய மதுரை என்பது அப்படி கிடையாது. பெயரை கேட்ட மாத்திரத்திலே முத்தி தரக்கூடிய தலமாக விளங்குவது நம்முடைய மதுரை என்பது. ஏன் போக தேவையில்லை, எதுவும் சிரமப்பட தேவையில்லை, மனசை போட்டு குழப்பிக்கிற தேவையில்லை, நினைக்க தேவையில்லை. இங்க வாட்டுக்கு இப்போ இருக்கீங்க, நான் மதுரை என்று சொன்னா உங்களுக்கு முத்தி. இதை விட இன்னும் ஒரு எளிமையா பேருந்து நிலையங்கள்ல போய் நின்றோமே ஆனால் அங்கே சொல்லுவாங்க மதுரை 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 என்று கிட்ட மாத்திரத்திலேயே முத்தியை தரக்கூடிய ஒரே திருத்தலமாக விளங்குவது நம்முடைய மதுரை என்பது. அறந்தலைக்கும் இந்த தெரு ஆலவாயிலே வாழ்பவர்களுக்கு அறம் அறத்தினோடு அறம் பெறுவார், இன்பத்தை பெறுவார், அறநெறி தவறாமல் ஆட்சி செய்வார். இந்த திருத்தலத்திலே இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் உலக அனைத்தையும் படைக்க கருதி, அந்த உலகத்தை அனைத்தையும் படைக்க கருதி இங்கே உள்ள ஆன்மாக்கள் கழித்து உய்யும் பொருட்டு எம்பெருமான் இந்த தலத்தில் தான் முதலிலே சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார். இந்த இடத்திலே அவருக்கு பெயர் சிவன். அவரே சொல்றார், திருமுறை எடுத்து பாருங்க, 11ஆம் திருமுறை. நம்மளுடைய மதுரையிலே இருக்கக்கூடிய அந்த சொக்கநாதர் திருவாசகம் நடராஜர் எழுதி அவருடைய கையெழுத்து போட்டார் என்று நம்மளுடைய குறிப்பு இருக்கு. மாணிக்க வாசகர் சொல்ல அதே திருச்சிற்றம்பலமுடையான் கையெழு இந்த வகையில தான் அது அமையும். நான் சொல்லக்கூடியது 11ஆம் திருமுறையிலே திருமுக பாசுரம் என்று மதுரையிலே இருக்கக்கூடிய சொக்கநாதர் எழுதினது. வரிசை மாக்கூடல் வதிமிசை நிலவு வாழ்நிற வரிச்சிறகு அன்னம் மயில் பொழில் ஆழ்வாயில் மன்னிய சிவன் யாம் ஒளிதரு மாற்றம் என்று ஒரு 12 கடிதம் சேரமான் பெருமாள் நாயனார் நம்பி ஆரூருடைய நண்பருக்கு மதுரையிலே இருந்து சொக்கநாதர் கடிதம் எழுதுகின்றாராம். அதனாலே அதற்கு பெயர் திருமுக பாசுரம் என்று பெயர். அந்த திருமுக பாசுரத்திலே தன்னுடைய பெயரையும் அவர் சேர்த்து சொல்றார். என்னுடைய ஊர் எப்படி தெரியுமா? மதிவழி பூரிசை மாடல் நிலவும் பால் நிற வரிச்சிறகும் வண்ணங்கள் பயிலக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் என்னுடைய ஊர். அந்த ஊரிலே மன்னிய சிவன்யா மொழிதரு மாற்றம், அந்த ஊரிலே எப்பொழுதுமே நித்தியமாக இருக்கக்கூடிய நிலை பெற்று இருக்கக்கூடிய என் பேரு சிவன், பருவ கண்மு பாவலருக்கு அப்படின்னு அந்த கடிதம் போகும். சுவாமி இந்த இடத்துலதான் நானே இருக்கேன் என்று உறுதிப்படுத்தி கொண்டதற்காக அந்த பாசுரத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஆக இந்த திருத்தலத்திலேதான் மானிடர்கள் உயிர் பொருட்டு சுவாமி முதலிலே சுயமூர்த்தியாக எழுந்தருளுகின்றார். திருவாலவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவார், அவர்களுக்கு செல்வம் ஓங்கும். திருவாலவாய் என்று நினைத்தவரே பொருள் அடைவார்.
தேவதேவை திருவாலவாயிடத்தில் கண்டாரே இன்பம் நலச் சேர்வார். இந்த திருவாலவாயில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடிய இந்த தேவதேவனை திருவாலவாயிடத்திலே வந்து கண்டவர்கள் இன்பம் நலச் சேர்வார். திருவாலவாயிடத்தில் வந்திட்டவர்கள் வசித்தவர்கள் வீட்டு நெறி சேர்வார்கள். இந்த மதுரையம்பதியில வசித்தவர்களுக்கு வீட்டு நெறி கிடைக்கும். ஆக அப்படிப்பட்ட திருத்தம் இந்த திருத்தம். ஓதன்னத்தை விட்டு புறங்கையை நக்குவரொப்பார் இந்தத்தின் பெருமையை யார் அளவிற்கு கூறவல்லார் என்று நமக்கு வருகின்றார். நம்முடைய கையிலே ஒரு அமிர்த கிண்ணம் இருக்கின்றது. அந்த கிண்ணத்திலே இருந்து அந்த அமிர்த கிண்ணத்திலே இருக்கக்கூடிய அமிர்தம் முழு கொள்ளளவை எட்டி இருக்கின்றது. அந்த அமிர்தமாக இங்கே நீங்கள் சொக்கலிங்க பெருமானை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அமிர்த துளி 1, 2 சிந்தும் பொழுது நம்முடைய முழங்கையாகப்பட்டதில் உலகும். ஆக நீங்கள் இந்த கையிலே இருக்கக்கூடிய அமிர்தத்தை பருகாமல் இந்த முழங்கையை நக்குவது போன்று பிற சிவாலயங்களை வழிபடுவது என்று சொல்கின்றார். ஆக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்யாமல் வேற தலங்கள்ல போய் எவ்வளவு தவறு செஞ்சால் எந்த பயனும் கிடையாது. ஆக எல்லாத்தையும் விட உயர்ந்தவராக அதான் முழங்கை ஓதன்னத்தை கைவிட்டு இங்க அன்னம் என்றால் அமிர்தமிக்க அந்த பால் சோறு, அந்த கையிலே இருக்கக்கூடிய பால் சோறாக விளங்கக்கூடிய இந்த பெருமானை வணங்காமல் பிற தலங்களுக்கு போய் நீங்கள் எதை வழிபாடு செய்தீர்கள் என்றால் ஒழுகக்கூடிய அந்த அமிர்தத்தை நக்குபவரை ஒப்பார். இவருடைய பெருமையை, இந்த சொக்கலிங்கத்தினுடைய பெருமையை யார் அளவிட்டு கூறவல்லார் என்று இந்த இடத்திலே இந்த பெருமானுடைய புகழினை இங்கே எடுத்துரைப்பார். ஏன் இப்படியெல்லாம் எல்லா தலங்களை விட சொல்றாருன்னா அடுத்த பாட்டிலே சொல்றார், பிற தலங்களில் அஸ்வமேத யாகம், சோடசாதம், யாராலுமே முடிக்க முடியாத ராஜசிக யாகம் ஆகியவற்றால் செய்வதனுடைய பயனும் அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. நெய்யும் எள்ளும் சோறும் கன்னியும் யானையும் பசுவும் வெள்ளியும் நகையும் அணிகலன்களும் ஆடைகளும் நிலங்களையும் தானமாக கொடுப்பதால் விச்சாபுரம் என்று பெயர். சமட்டில் லிங்கமாக இருக்கக்கூடிய பெருமான் இருப்பதால் நான் மாட கூடல் என்று பெயர். இந்திரன் இந்த நகரை அழிக்க பெருமழை பெய்தான். அதனை தன்னுடைய ஜடாமுடியிலே இருந்து மிருகங்களை எடுத்து இந்த நகரைக்கு மாடங்களாக அமைத்தமையால் இந்நகருக்கு நான் மாட கூடல் என்று பெயர். அதையெல்லாம் விட சிறப்பாக துவாதசாந்த தலம் என்று இந்த தலம் விளங்குகின்ற. துவாதசாந்த என்றால் என்ன என்று பார்த்தா தான் வந்து அது அந்த சிவ பரம்பொருளை அடையக்கூடிய அந்த இடமாக இங்கே விளங்குகின்றது. ஆக மதுரை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக விளங்குகின்றது. இவற்றையெல்லாம் விட இந்த நகரத்திற்கு தூங்கா நகரம் என்ற ஒரு பெயர் உண்டு. தூங்கா நகரம்னா இப்ப உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க நைட் 2 மணிக்கு மதுரையில போனாலும் சாப்பாடு இருக்கும், ஏன்னா வாகனங்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கு. அது கிடையாது. தூங்கா நகரம் என்றால் அது கிடையாது. இங்கே எம்பிராட்டி அன்னை மீனாட்சி தன்னுடைய திருக்கண்ணை இமைக்காமலேயே இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்து ரட்சிப்பதால் இந்நகரத்திற்கு தூங்கா நகரம் என்று பெயர். அது மட்டுமல்லாமல் 64 கலைகளையே வடிவமாக கொண்ட கிளியை தன்னிடத்திலே வைத்து இடையை சற்று சரித்தவளாக தன்னுடைய வலது காலை முன்பாக ஊண்டி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வமாகவும் அருள் கொட்டக்கூடிய தெய்வமாகவும் அந்த தாய் இங்கே கண்ணை இமைக்காமல், ஆனா தீட்சையில பல வகை உண்டு. அதுல முதல் தீட்சை நயன தீட்சை. மீனாகப்பட்டது எப்படி தன்னுடைய முட்டைகளை தன்னுடைய கண் பார்வையினாலே பொறிக்கச் செய்கின்றதோ அது போலவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள்களை இந்த தாயாகப்பட்டவள் கடைக்கண் பார்வையினாலே ரட்சித்து வருகின்றாள். ஆக அப்படிப்பட்டமையால் இந்நகருக்கு தூங்கா நகரம் என்று பெயர். அடுத்து சிறப்பாக தீர்த்த விசேடம்.
நதிகளுக்கெல்லாம் அரசனாகிய கங்கையும் காவிரியும் முதலிய நதிகள் எல்லாம் கடல்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னர் தன்னுடைய மூலலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காகவும் இந்த 3 கண்களை உடைய சோமசுந்தர கடவுள் உண்டாக்கியது இந்த தீர்த்தம். தேவர்களுக்கும் முனிவர்களும் இந்த இறைவனிடத்திலே வந்து வேண்டி, ஐயனே, தாங்களுக்கு அபிஷேகம் செய்வதற்காகவும் அடிமைகளாகிய நாங்கள் இக்குளத்திலே நீராடி எங்களுடைய வினைகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொருட்டு தாங்கள் இங்கே ஒரு தீர்த்தங்களை எழுந்தருளச் செய்ய வேண்டும், அமைக்க வேண்டும் என்று வேண்டிய மாத்திரத்திலே சொக்கலிங்கமூர்த்தி கிழக்கு பகுதியிலே தென்கிழக்கு பகுதியிலே தன்னுடைய மூவிலை சூலம் கொண்டு இந்த பழமையான இந்த பூமியை கழித்தார். இந்த நில உலகமானது பாம்பு அரசனாக விளங்கக்கூடிய அந்த ஆதிசேடன் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி பாதாள லோகத்தையும் கிழித்து கொண்டு பிரம்மா இருக்கக்கூடிய அந்த லோகத்தையும் கிழித்து கொண்டு புறக்கடல் வழியாக ஊழிக்கடலை அடைந்து அந்த ஊழிக்கடலின் மூலமாக மேலே எழச் செய்து அதிலே தன்னுடைய சடையிலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தையும் அதிலே இணைத்து கலந்து பெருமானால் அளிக்கப்பட்ட ஒரு மகா தீர்த்தம் இங்கே விளங்கக்கூடிய பொற்றாமரை தீர்த்தம். மிகவும் புண்ணியமான தீர்த்தம் இந்த பொற்றாமரை தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை மகா தீர்த்தம் என்றும், பல தீர்த்தங்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே இந்த தீர்த்தம் உண்டானமையால் இந்த தீர்த்தத்திற்கு ஆதி தீர்த்தம் என்று பெயர். முதலிலே தோன்றிய தீர்த்தமாக விளங்குவது நம்முடைய பொற்றாமரை குல தீர்த்தம். ஆக இந்த தீர்த்தத்தை பரம தீர்த்தம் என்றும் பெருமான் பெயர் வைக்கின்றார் சொக்கலிங்க பெருமான். இதிலே மூழ்கி பூஜை செய்தால் ஞானம் உண்டாகும் என்றமையால் இந்த தீர்த்தத்திற்கு ஞான தீர்த்தம் என்று பெயர். அடுத்ததாக மூர்த்தி விசேடம். இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த சொக்கலிங்க பெருமானுடைய சிறப்புகளை கூறக்கூடிய பகுதி. பொன்மலையான மேருமலை தோன்றுவதற்கு முன்னர், வெள்ளிமலையாக இருக்கக்கூடிய கைலாயமலை தோன்றுவதற்கு முன்னர், அண்ணாமலை தோன்றுவதற்கு முன்னர், மந்தரமலை தோன்றுவதற்கு முன்னர், கேதாரம் தோன்றுவதற்கு முன்னர், மாடங்கள் மாளிகைகள் சூழ்ந்த காசி மாநகரம் தோன்றுவதற்கு முன்னர் சுவாமி கடம்பவன காட்டிலே சுயம்பாக எழுந்தருளினார் என்ற முதல் பாடலிலே இங்கே பரஞ்சோதியார் நமக்கு காட்டுகின்றார். மூலலிங்கம், லிங்கத்திற்கு உண்டான 32 லட்சணங்களை ஒருங்கே பெற்ற லிங்கம், ஒரே லிங்கம் இந்த ஆலவாய் சொக்கலிங்கம். சுவாமியை தரிசித்தவர்களுக்கு தெரியும். சுவாமி இடதுபுறம் சற்று சாய்ந்தவராக இருப்பார். என்னுடைய குருநாதர் சொல் ஓவியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் குடமுழுக்கு நடக்கும் பொழுது உள்ளே சென்று பார்த்த நிகழ்வை கூறினார். பெருமானுடைய முதுகு பகுதியிலே ஒரு பிரம்பால் பாண்டியன் அடித்த பொழுது அந்த தழும்பு இருக்கிறது என்று என்னுடைய குருநாதர் என்னிடத்திலே பகிர்ந்துள்ளார். அந்த அளவிலே சிறப்பு மிகுந்த மூர்த்தியாக விளங்கக்கூடிய மூர்த்தி இந்த சொக்கலிங்க மூர்த்தி. முன்னே கூடிய தலங்கள் எல்லாம், இந்த திருத்தலங்கள் எல்லாம் நான் முன்னால சொன்ன அண்ணாமலை, மந்தரமலை, கேதாரம், கைலாயமலை, பருவதமலை இது எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக சுவாமி லிங்க உருவமாக அருள்குறியாக அமைந்த தலம் திருவாலவாய் திருத்தலம். நிறைய எடுத்துக்காட்டு சொல்லி நிறுவுவேன். ஏன்னா எல்லாமே திருமுறை நூல்கள் நம்மளுக்கு சான்று இருக்கு. நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொல்லுகின்றார். ஆக இந்த நூலினுடைய அடிப்படையில் தான் நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே அமையும். ஆக இந்த மூல லிங்கத்திற்கு பிறகு கிளை விட்டு எழுந்த லிங்கங்கள் தான் ஏனைய சுயம்பு மூர்த்தி என்றமையால் இந்த லிங்கத்திற்கு மூலலிங்கம் என்று பெயர். நான் முன்பே சொன்னது போல இந்த லிங்கம் 32 லட்சணங்களையும் ஒருங்கே கொண்ட ஞான திருமேனியாக விளங்குகின்றது. என்றுமே அழியாத பேரழகு உடையமையால் இந்த லிங்கம் அன்னையை தன்னுடைய இடபாகத்தில் கொண்டவராக விளங்குவதால் இந்த லிங்கத்திற்கு தேவர்களால் வைக்கப்பட்ட பெயர் சுந்தரேஸ்வரன். அதுதான் தமிழிலே சொக்கநாதர் என்று சொல்கின்றோம். இந்த சொக்கநாதர் என்றால் பேரழகு உடையவன். பார்த்தவர்களை, அந்த சொக்கநாத பெருமானை பார்த்தவர்களை சொக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர், சொக்க வைப்பார். அதனால் சொக்கநாதர். இந்த சொக்கநாத பெருமானை பார்த்தமையால் அன்னை மீனாட்சியும் சொக்கி விடுவாள். ஆக மீனாட்சியையே சொக்க வைத்த பேரழகு நம்முடைய சொக்கநாத பெருமானுக்கு உண்டு. ஆக அவர் இங்கே சுந்தர பாண்டியனாகவும் சவுந்தர பாண்டியனாகவும் எழுந்தருளி இந்த திருத்தலத்தை ஆட்சி செய்துள்ளார். ஆக
இறைவன் ஆட்சி செய்த திருத்தலம், இறைவி ஆட்சி செய்த திருத்தலம், முருகப்பெருமான் ஆட்சி செய்த திருத்தலமாக நம்முடைய மதுரை என்பதை விளங்குகின்றது. மூர்த்தி பெருமை அடுத்த வகையிலே இந்த சுந்தரேஸ்வரர் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பார். எல்லா இடத்திலுமே இருக்கக்கூடிய பெருமான் இந்த பெருமான். குறிப்பாக பள்ளி அறை பூஜை எல்லா சிவாலயங்களிலும் நடக்கும். அதிலே நடக்கக்கூடிய அந்த பள்ளி அறை பூஜையில் சிவ சக்தி ஐக்கியமாக கூடியது. ஏனைய சிவாலயங்கள் எல்லாம் வந்து ஒடுங்கக்கூடிய திருத்தலமாக விளங்குவது நம்முடைய ஆலவாய் திருத்தலம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமான் தான் இங்கே இருக்கார் என்பதற்கு சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் இதுதான் என்று பரஞ்சோதி ஒரு குறிப்பு சொல்றார். மீன் கொடியை உடைய குருதி உடைய வேல்படையை கொண்ட பாண்டியனாகப்பட்டவன் மதுரையிலே இந்த பெருமானை அடிக்கிறான். ஆக மதுரையிலே இந்த பெருமானை அடிக்கும் பொழுது உலகத்திலும் உள்ள உயிர்களுக்கு அந்த அடியாகப்பட்டது விழுகுது. ஆக இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிறணும் சுவாமி இங்கே மதுரையில இருக்கார், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அவருக்கு. ஏன்னா மதுரையில அடிச்சா மதுரைக்காரங்களுக்கு மட்டும்தானே வலிக்கணும், ஏன் உலகத்துல உள்ளவங்களுக்கு வலிச்சுச்சுன்னா சுவாமி இருக்கக்கூடிய இடம் இதுதான் என்று பரஞ்சோதியார் இங்கே நிறுவுகின்றார். லிங்கத்தின் வகைகள் இரண்டு, ஒன்று சமட்டி, மற்றொன்று வியட்டி. இந்த சமட்டி ரூபமாகிய இந்த சோமசுந்தர கடவுளை தரிசிக்க பெற்றவர்கள் பிற தலங்களில் உள்ள வியட்டி லிங்கமாக விளங்கக்கூடிய லிங்கமூர்த்திகளை தரிசிக்க பெற்றவர்கள் ஆவார். நீங்க எல்லா தலங்கள் 276 தலங்களுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சோமசுந்தர பெருமானை நீங்கள் வந்து வணங்கினால் அனைத்து சிவாலயங்களிலும் உள்ள சிவ லிங்கங்களை வழிபட்டதற்கு சமம். அது எப்படி என்றும் இங்கே நம்மளுக்கு பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார். இந்த மூலலிங்கமாகப்பட்டது ஒரு மரம். சொக்கலிங்க பெருமான ஒரு மரம் போல் ஒப்பிட்டு அந்த மரத்தின் வேரிலே நீர் ஊற்றி அது அந்த நீராகப்பட்டது எவ்வாறு கிளைகளை எல்லாம் தலைக்க செய்கின்றதோ அதுபோல இந்த மூலலிங்கத்தை நீங்கள் வணங்கினால் ஏனைய சிவாலயத்திலே உள்ள சிவலிங்கங்களை நீங்கள் வணங்குவதற்கு சமம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தில்தான் பெருமான் 64 லீலைகளை செய்தார். அந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமைக்கு எல்லையே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடலிலே இனிமையான சுவைகளை உடைய பால் தரக்கூடியது, பசுக்கள் எல்லாம் பால் தரும். அதிலே இனிமையான பால் எதிலிருந்து கிடைக்கிறது என்றால் காமதேனு பசுனுடைய பால்களிலே இனிமையாக இருக்கும். அதுபோல பல்வேறு வகையான தீர்த்தங்கள் இருந்தாலும் பொற்றாமரை தீர்த்தம் சிறப்பாக இருக்கும். அதுபோல அந்த பாசங்களால் ஏற்படும் குற்றங்களை எல்லாம் கெடுக்க எல்லா தலங்களிலும் ஈசன் எழுந்தருள் இருந்தாலும் இந்த திருவாலவாயில் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானே சிறந்தவராவார். இத்தகைய பெருமானினுடைய திருநாமத்தை கேட்டால் 10 பிறவிகளில் செய்த வினைகள் கெடும். சுந்தரேஸ்வரர், சொக்கநாதர், சோமசுந்தர கடவுள் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலே 10 பிறவிகளில் செய்த வினைகள் கெடும். அவரை நினைத்தால், அந்த பெருமானை நினைத்தால் 100 பிறவிகளில் செய்த பாவ நோயாகப்பட்டது அங்கே தீரும். அந்த பெருமானை வணங்குவோம் என்று வீட்டை விட்டு கிளம்பிய மாத்திரத்திலே 1000 பிறவிகளில் நீங்கள் செய்த வினையாகப்பட்டது நீங்கும் என்று இந்த இடத்திலே நமக்கு பரஞ்சோதியார் குறிப்பிடுகின்றார். அவருடைய அந்த சோமசுந்தர பெருமானுடைய ஆற்றல் மிகுந்த திருநாமமாக விளங்கக்கூடிய திருநாமம் முக்கியமான திருநாமம். நீங்க இந்த திருநாமத்தை சொல்லி அந்த மூர்த்தியை வழிபட்டா போது வேற பதிகமோ பாட்டோ எதுவும் பாட தேவையில்லை. அந்த பெருமானுக்கு என்று ஆற்றல் சார் திருநாமங்கள் சிலவற்றை பரஞ்சோதி முனிவர் சொல்கின்றார். கொஞ்சம் வேகமா குறிப்பு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. கற்பூர சுந்தரன், பூங்கடம்பவன சுந்தரன், அன்புடைய அடியார்கள் என்றும் விரும்பும் கல்யாண சுந்தரன், அறமே வடிவாக விளங்கக்கூடிய அபிராம சுந்தரன், தேன் ஒழுகும் பொன் மலர்கள் போல் பூத்து மனம் நிறைந்த சண்முக சுந்தரன், மகுட சுந்தரன், மன்மத சுந்தரன், மான்மத சுந்தரன், ஆலவாய் சுந்தரன், நான் மாட கூடலுக்கு நாயகன், மதுராபுரிக்கு வேந்தன், சமட்டி விச்சாபுரநாதன், சீவன் முக்திபுரநாதன், பூலோக சிவலோக தலைவன், கன்னி புருஷன், யாவருக்கும் வரம் தரும் மூலலிங்கம் என்று அவருடைய ஆற்றல் வாய்ந்த திருநாமங்களை நமக்கு இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த நறுமலர்கள் ஒன்றை, நறுமணமிக்க ஒரு மலராக விளங்கக்கூடிய ஏதேனும் ஒரு மலரை இந்த பெருமானுடைய திருமுடி மேல்
வைக்க நாம் உதவினோம், அந்த செயலை அந்த பூ தரக்கூடிய அந்த செயலை நாம் செய்தோமேயானால் பிற தலங்களில் எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு 100 மலர்களால் அர்ச்சித்த பெருமை உங்களை சேரும். புனித பேரின்பத்தை தந்திடும் அந்த மூர்த்திக்கு தூபம் ஏற்றுவதற்கு, ஒரு கால் தூபம் ஏற்றுவதற்கு நீங்கள் செய்திருந்தால் அந்த புண்ணியத்தை உங்களுக்கு பயனாக மனம் வாக்கு காயம் இவற்றால் நீங்கள் செய்த அந்த குற்றமானது நீங்கும். அதனை சோமசுந்தர கடவுள் நீக்குவார். அது மட்டுமல்லாமல் இந்த இறைவனுக்கு திரு அமுது செய்ய நிவேதனமாக நீங்கள் ஒரு பருக்கையை நீங்கள் நிவேதன பொருள்களாக தந்திருப்பீர்கள். அதிலே ஒரு பருக்கைக்கு உள்ள மதிப்பு மட்டும் நீங்கள் ஒரு யுகம் சிவலோகத்தில் வாழ்ந்து போகத்தை அனுபவிப்பீர்கள். அந்த நிவேதனத்தில் ஒரு பருக்கைக்கு மட்டும் இவ்வளவு மதிப்பு. தாம்பூலம், அதாவது வெற்றிலை பாக்கு, வாசனை பொருள்களை அந்த மூர்த்திக்கு நீங்கள் வழங்கினால் 100 கோடி தேவர்கள் வருடம், 100 கோடி தேவ வருடம் சிவபுரத்தில் வாழ்வீர்கள். ஏன்னா இவர் கற்பூர சுந்தரன். இந்த கற்பூர சுந்தரருக்கு கற்பூரம் வாங்கி தந்தால் சிவத்தினுடைய சொரூபம் பெறுவீர்கள். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பார் திருமூலர். ஆக அந்த சிவ வடிவம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட என்பார் மாணிக்கவாசகர். ஆக அந்த சிவஸ்வரூபத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆன்மாக்களை ஜீவன் முக்தர்களாக்கும் இந்த சோமசுந்தர கடவுளை வழிபாடு முறை அதிகாலையில் வழிபட்டால் என்ன பயன் என்றால், பூ உலகத்தை 4 கடல்களால் சூழப்பட்ட இந்த பூ உலகத்தை தானம் கொடுத்த பலன் உங்களை சாரும். இந்த மூர்த்தியை அதிகாலையில் வழிபட்டால் நில உலகை இந்த பூமியையே நீங்கள் தானம் கொடுத்த பயன் உங்களை சாரும். உச்சி பொழுதில் இந்த மூர்த்தியை வழிபட்டால் கலைஞர்களுக்கு 1000 பசுக்களை தந்த புண்ணியம் உங்களை சாரும். ஆகாயத்தில் சூரியன் மேற்கு திசையில் மறையும் பொழுது அந்த மாலை நேரத்தில் இந்த சோமசுந்தர கடவுளை நீங்கள் வழிபட்டால் கோடி பசுக்களை தானம் செய்த பலன் பெறுவீர்கள். தேவர்கள் வணங்கும் பாதி இரவாக விளங்கக்கூடிய அர்த்தஜாமத்திலே நீங்கள் இந்த சோமசுந்தர கடவுளை வணங்கினால் அஸ்வமேத யாகம் செய்த பயன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பலனை இந்த பெருமான் தருவார். ஆக தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய இம்மூலலிங்கத்தை, இந்த சமட்டி விச்சாவாகிய இந்த லிங்கத்தை, திருவாலவாயின் முதல்வனாக இருக்கக்கூடிய இவனை முன்பு கூறப்பட்ட இந்த காலங்களில் அதிகாலையில் மத்தியானத்தில் ஆகாயம் மறையக்கூடிய அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் அர்த்த ஜாமத்தில் வணங்கினால், அவருடைய திருவடியிலே தெண்டனிட்டு அஞ்சலி செலுத்தினால் அந்த பெருமானுக்கு அன்பர்களாகி அவர்கள் ஒழுக்க சீலர்களாக திகழ்வார். அந்த ஒழுக்க சீலர்களை இந்த பெருமான் என்ன செய்வார் என்று பார்த்தால், முற்பிறவியிலே செய்த வினைகளை எல்லாம் கட்டவிழ்த்து மிக பெரிய தூய்மை உடையவர்களாக அவரை மாற்றி நீங்காத பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் ஒருங்கே பெற்று இந்த போகங்களை எல்லாம் அவர்களை மூழ்கச் செய்து மலத்தினால் உண்டாகும் வினைகளை நீக்கி பிறவி வேரை அறிந்து இன்மையிலேயே நன்மை தரக்கூடியவனாகவும் அவனுடைய திருவடி நிழலிலே என்றும் வைத்திருப்பவனாகவும் இந்த பெருமான் விளங்குகின்றார். ஆக இந்த பெருமானை அனைவரும் தரிசிக்க வேண்டக்கூடிய மூர்த்தி இந்த திரு ஆலவாயிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய இந்த மூர்த்தி. இந்த மூர்த்தியினுடைய பெருமைக்கு எல்லையே இல்லை. இருந்தாலும் ஆசிரியர் சொன்ன ஒரு சில சிறப்புகளை சொல்லி இந்த வகுப்பை இனிதே நிறைவு செய்வோம். தம்பி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்கப்பா. இதோட சரிண்ணா, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம்